இப்பெல்லாம் நாளைக்கு ஒரு தினம் அனுசரிக்கப்படுது. எத்தனையோ தினம் வந்து போகலாம். ஆனா அன்னையர் தினத்துக்கு ஈடு வருமா? எது அதிகமா கிடைக்குதோ அதோட அருமை நம்ம உணர்றதே இல்லை. எது நம்ம பக்கத்துல இருக்குதோ அதை நம்ம போதுமான அளவுக்கு கவனிக்கிறதே இல்லை. அம்மாவும் அம்மா காட்டுற அன்பும் இப்படித்தான் ஆயிடுச்சு. உலகத்துல எது எதுக்கோ பற்றாக்குறை நிலவுதுன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் மாற்று ஏற்பாடு கூட பண்ணிட முடியும். ஆனா அம்மாவுக்கு மாற்று ஏதாவது இருக்கா சொல்லுங்க. அதனால காலங்கடந்த ஞானம் எதுக்கும் உதவாது. நீங்க மொபைல்ல ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டாம். ரோடுல ஃபிளெக்ஸ் போர்டு வச்சு உங்க அன்பை காட்ட வேண்டாம். இளையராஜா அம்மா பாட்டு கலெக்ஷன் மொத்தமும் என்கிட்ட இருக்குன்னு பெருமைப்பட்டுக்க வேண்டாம். உங்க தாய் உயிரோட இருக்கும் போதே, உங்க பக்கத்துல நடமாடிட்டு இருக்கும் போதே அவங்களோட அருமையை தெரிஞ்சு கொண்டாடுங்க, அன்பு காட்டுங்க. அதுதான் அவங்களுக்கு நாம காட்டுற உண்மையான நன்றி கடனா இருக்கும். இதுதான் அன்னையர் தினத்தோட என்னுடைய ஒரே வேண்டுகோள். நன்றி. இந்த மதர்ஸ் டே ஸ்பெஷலில் நம்ம பார்க்க போகிற விசிட் பண்ண போகிறது யூனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன், கோயம்புத்தூரில் கல்மப்பட்டி டு அன்னூர் ரோடு, பரம்பள்ளி, அங்கே தான் இருக்குது. உங்கள் பேர் என்னங்கம்மா? பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமியா? எங்கள் வீட்டில் எனக்கு ஒருத்தர் இல்லைப்பா. எங்கள் வீட்டுக்காரர் கொடை பசங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டுங்க, என்னால் முடியல. அதனால் நான் இங்கே வந்துட்டேன். எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு வந்தேன். அவங்க இங்கே கொண்டாந்து வச்சுட்டாங்கப்பா. இங்கே வந்து நான் நல்லா இருக்கேன். கூட பிறந்தவங்க எல்லாமா? யாரும் ஒருத்தர் யாருமே இல்லை. சின்ன வயசுலேருந்து யாருமே இல்லையா? பற்றி இருந்தாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியலப்பா. சரி சரி. உங்களுக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சாமா? குழந்தைங்களாம்? கல்யாணம் ஆகி 2 பொண்ணு 1 பையன். அவங்க எல்லாமே போயிட்டாங்கப்பா. உங்க வீட்டு தனியா விட்டு போயிட்டாங்க. நான் ஒத்தி தான் இருக்கேன். தனியா இருக்கிறீங்க. கூட உங்களுக்கு சப்போர்ட் வந்து யாருமே இல்லை. நான் ஒரு டாக்டர் வீட்டில் 12 வருஷம் வேலை செஞ்சேன். சொந்தக்கார வீட்டுக்கு வந்தேன். அவங்க இங்கே வந்து ஆஸ்பத்திரி விட்டுட்டாங்க. இங்கே வந்து நான் 8 வருஷம் ஆகிட்டோம். இங்கே நல்லா இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன். உங்க பேருங்க? என் பேர் கலாவதி. நானும் எங்கள் பொண்ணு இருக்கோம். நீங்க உங்க பொண்ணு இருக்கிறீங்க. இங்க எத்தனை வருஷமா இருக்கிறீங்கம்மா? 4 வருஷமா இருக்கோம். 4 வருஷமா இருந்தீங்க. கூட பிறந்தவங்க எத்தனை பேருமா? எனக்கு கூட பிறந்தா அண்ணன் 4 பேர் இருக்காங்க. யாரும் உங்களுக்கு கவனிக்கல. குழந்தைங்கம்மா? பொண்ணுக்கு 5 பொம்பளை பிள்ளைங்க. 5 பொம்பளை பிள்ளைங்க. எல்லாரும் கல்யாணம் ஆச்சு. பேரன் பேட்டி எல்லாமே இருக்காங்க. அதெல்லாம் இருக்காங்க. சரி சரி. வந்து வருவாங்க, பார்க்க வருவாங்க. பார்க்க வருவாங்க. நாங்க தான் வந்தோம். சரி 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 சரி. நீங்க வந்து எங்க எந்த குறையும். உங்க பேருங்கம்மா? சொல்லுங்கம்மா. உங்க கடைங்கெல்லாம் எப்படிம்மா? எங்க கடை அண்ணாவே இருக்காங்கப்பா. ஆனா பார்க்க முடியறதில்ல. அதனால இங்க வந்தாங்க. குழந்தைங்க எல்லாமா? உங்களுக்கு குழந்தைங்கலாம்? பையன் முடிச்சு அவரே இறந்துட்டாரு. குழந்தை வந்து அதே இறந்துச்சா? கஷ்டம்தான். அவர் இறந்ததுனால நாங்கள் வந்தோம். இங்கே 10 வருஷம் ஆச்சு. நீங்கள் வந்து 10 வருஷம் ஆச்சா? போய் படித்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. கை ஃபுல்லாக காசு வச்சுருந்தா கூட நம்ம அம்மா நாள் கூட்டிகிட்டு போக முடியுது சார். அதே மாதிரி அம்மாவோட சாப்பாடு நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம். நீங்கள் ஊர்லேருந்து திரும்பி நீங்கள் வரும்போது அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வருவீங்க. அம்மா நான் வரமா மிஸ் இருக்கும்போது அப்போ அம்மாவோட சமையல் விதவிதமாக செஞ்சு உங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. பார்த்தீங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அம்மாவுக்கு சாப்பாடு நல்லா இருக்குமா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவங்க முகத்தை எவ்வளோ ஸ்மைலாக இருக்கும். அதை நினச்சி பாருங்கள். எத்தனையோ பண்டிகைக்கு நீங்கள் வந்து கோயில் போகிறீங்க. மதர்ஸ் டே போது நீங்கள் கோயில் போகிறீங்க. மதர்ஸ் டே போயிட்டு இந்த பிரிவில் எனக்கு அப்பா அம்மா கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் அப்பா அம்மா இன்னும் செல்வாக்கோட இன்னும் நல்லா கை கால் பலத்தோடு நீங்கள் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிப்பாங்க. சந்தோஷமாக நீங்கள் வேண்டிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே.